friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போறது முள்ளங்கி சட்னி. முள்ளங்கில நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு. இது வந்து ஒரு வகையான கிழங்கு தான். இது என்னன்னா சுவாச கோளாறு, இதயத்துல இருக்கிற நோய்களை குணமாக்கும். அது மட்டும் இல்லாம டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து என்னன்னா ரொம்ப ஈஸியா தான் செய்ய போறோம். இதுக்கு சின்ன வெங்காயம் இல்லனா நம்ம பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். தக்காளி இது கூட ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம முள்ளங்கி வந்து தனியாக வதக்கிட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த நீர்க்காய்ங்கிறதுனால என்ன ஆகும்னா நிறைய தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தனியாக வதக்கிட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 25 வெங்காயம் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு அரை பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம். ஒரு 8 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். அதாவது முள்ளங்கியினோட வாசம் வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 3 வரமிளகாய் எடுத்துருக்குறோம். இது வந்து பச்சை மிளகாயை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி, 2 முள்ளங்கி எடுத்துக்கலாம். அதாவது குவான்டிட்டி நம்ம எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முள்ளங்கி எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு டீஸ்பூன். இந்த தேங்காய் வந்து வதக்க வேண்டியதில்லை. அரைக்கிறப்ப நம்ம அப்படியே ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம துருவிட்டு மேலே இருக்கிற தோல் சீவிட்டு நம்ம வந்து அந்த ஒரு க்யூப் மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம முள்ளங்கியை வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வதக்கிக்கலாம். இதை வந்து ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இன்னொரு கடாயில் நம்ம பருப்பெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். நம்ம இன்னொரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பொன்னிறம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, பெரிய வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1.5 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். முள்ளங்கியில் வந்து நம்ம சாம்பார் செஞ்சால் கூட குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இதே வந்து முள்ளங்கி சாப்பிடாத குழந்தைகளுக்கு வந்து நம்ம அதாவது முள்ளங்கி சட்னின்னு சொல்லாமல் நம்ம வந்து இந்த மாதிரி முள்ளங்கி சட்னியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் என்னென்னா அது பார்த்தோன்னு வச்சுக்கோங்க வெங்காய சட்னி மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் முள்ளங்கி இருக்குது அப்படிங்கிறதே வந்து குழந்தைங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி காய்கறிகளையும் நம்ம வந்து இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இன்றைக்கி பூண்டு மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூட இஞ்சியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 30 செகண்ட் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 30 செகண்ட் ஆகிடுச்சு. இது 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அதாவது தக்காளி வந்து நல்லா வதங்கணும். முள்ளங்கியை நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆனாலே போதும். முள்ளங்கி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை இது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை அப்படியே சேர்த்துக்கலாம். இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். அரைக்கிறப்போ நம்ம முள்ளங்கியும் சேர்த்து அரைச்சிக்கணும். நம்ம முள்ளங்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. இது கூட வாசத்துக்கு ஒரே ஒரு சிட்டிகை சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். பெருங்காயம், சுவையான முள்ளங்கி சட்னி ரெடி. நான் முள்ளங்கி சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படில். தன்னுடைய எல்லா உறுப்புகளும் பிறருக்கு பயன்படும் மருந்தாகிய வேப்ப மரத்தை போன்று பிறருக்கு உதவும் குணமுடையவனின் செல்வம்
எல்லோருக்கும் பயன்படும்.